எடுத்துங்கம்மா. தேங்க்ஸ். தேங்க்ஸ். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம், உட்காருங்க. என்ன வள்ளி, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? இல்ல மேடம், இவ்ளோ குயிக்கா நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க எடுத்த ஆக்ஷன் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்குது. இனிமே எங்கேயும் ஈவ் டீசிங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லலாம்னு வந்திருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அதுக்காக நாங்க ஒரு பாராட்டு விழா நடத்தலாம்னு இருக்கோம். அதுல கண்டிப்பா மறுக்காம நீங்க கலந்துக்கணும் மேடம். சாரிம்மா, நான் என் கடமையை தான் செஞ்சேனே தவிர எந்த சாதனையும் செய்யல. அதனால எனக்கு எந்த விழாவும் வேண்டாம். உங்ககிட்ட எல்லாம் நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். மத்தவங்க உதவியெல்லாம் எதிர்பார்க்காம எந்த பிரச்சனையா இருந்தாலும் எதிர்த்து போராட நீங்க கத்துக்கணும். அது மூலமா எந்த ஆபத்து வந்தாலும் நான் உங்க கூட இருக்கேன். எந்த நேரத்துல வேணாலும் நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். வள்ளி, நீ என் கூட வா, விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன். ஏய், இங்கே உட்கார்ந்துட்டு இருங்க, நான் வந்துறேன். வா வள்ளி. இந்த சரி, நான் வரேன் மேடம். ஒரு நிமிஷம் வள்ளி. நீ அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆபீஸ்க்கு வந்தல, அப்போ இந்த போட்டோவை விட்டுட்டு போயிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பரவாயில்ல. ஆமா, இந்த போட்டோல இருக்கிறவரு யாரு? இவர் பேரு ஜெயச்சந்திரன், ஊரு ஆயக்குடி. இவர்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன இவ ஜெயச்சந்திரன் மாமாவ தான் கட்டிக்க போற மாப்பிள்ளைன்னு சொல்றா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. என்ன மேடம் அமைதி ஆயிட்டீங்க? இல்ல, காலேஜ் படிச்சுட்டு இருக்கியே, அதுக்குள்ள மாப்பிள்ளை பாத்துட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல மேடம், இந்த வருஷம் படிப்பு முடியட்டுன்னு தான் வெயிட் பண்றாங்க. எக்ஸாம் முடிஞ்சதும் கல்யாணம் தான். ஐயா தலைமையில தான் என் கல்யாணம் நடக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு மேடம். இன்விடேஷன் அடிச்சதும் நான் உங்களுக்கு பத்திரிக்கை கொண்டு வந்து தரேன் மேடம். நீங்க வந்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். என்ன மேடம், வரமாட்டீங்களா? வரேன். அப்ப நான் வரேன் மேடம். சரிம்மா. கங்கா, அத்தை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா. சரிங்க அத்தை. நீ உட்காரு. பரவாயில்ல அத்தை. கங்கா, வாங்க மாமா. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. என்னம்மா, நான் வந்த உடனே கோயிலுக்கு கிளம்புறீங்க? அப்புறம் எனக்கு காஃபி யார் போட்டு கொடுப்பாங்க? காஃபி தானே, எங்க வீட்ல எப்பவும் ரெடியா இருக்கும். இருங்க, சுப்பையாவை கொண்டு வர சொல்றேன். இல்ல, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீங்க போயிட்டு வாங்க. பரவாயில்ல, நான் போட்டு கொடுக்க சொல்றேன். சுப்பையா. கலெக்டர் அம்மா என்ன உடனே வர சொல்லி உத்தரவு போட்டீங்களே, என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன மாமா உத்தரவு அது இதுன்னு சொல்றீங்க? முதல்ல நீங்க உட்காருங்க. மாமா, நம்ம ஊர்ல லைப்ரரி அமைக்கணும்னு நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா? ஆமா. அதுக்கு நான் ஆர்டர் போட்டேன், சாங்ஷன் கூட ஆயிடுச்சு. தேங்க்ஸ் கங்கா. ஓ சாரி. தேங்க்ஸ் கலெக்டர் மேடம். போங்க மாமா, கிண்டல் பண்ணாதீங்க. நான் என்னைக்கும் ஐயாவோட பொண்ணுதான். இல்ல மாமா, இந்த மனுவை என்கிட்ட நேர்லயே கொடுத்துருக்கலாமே. கங்கா, நான் ஐயாவோட மருமகன். யாரையும் எதுக்கும் சிபாரிசு அணுக மாட்டேன். நல்லது நல்லபடியா நடக்கும். அதுவும் இல்லாம ஒரு முறைய சொல்லி பொது காரியத்தை சாதிச்சேன்னு யார்கிட்டயும் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுல்ல. சரி மாமா, உங்க எண்ணத்தை நான் பாராட்டுறேன். அப்புறம் மாமா,
ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். என்ன கங்கா? இல்ல, வள்ளின்னு ஒரு பொண்ணு, அவளை உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே, ஐயாவை காப்பாத்தின பொண்ணு தானே? ஆமா மாமா. அந்த பொண்ணோட நீங்க பேசி பழகிருக்கீங்களா? ஆமா கங்கா, வள்ளி ஐயாவை காப்பாத்தின பொண்ணுன்னு அவகிட்ட நன்றி சொல்ல போனப்ப நன்றி கடனா அவகிட்ட நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். அதுக்கு அவ என்கிட்ட டெய்லி காலேஜுக்கு போயிட்டு வர பிக்கப் டிராப் பண்ண முடியுமான்னு கேட்டா. சரி போனா போதும், நானும் அப்படியே செஞ்சேன். அப்புறம் என்ன, நம்ம குலக்கத்திரிக்கா இளவஞ்சி இருக்காளே, அவ என்ன செஞ்ச தெரியுமா? அவளா ஒரு பட்டு புடவை எடுத்துட்டு போய் அந்த வள்ளி கிட்ட நான் கொடுத்ததா சொல்லி கொடுத்துட்டா. பதிலுக்கு அவனுக்கு ஒரு பேண்ட் சட்டை எடுத்து கொடுத்துட்டா. அப்பதான் நான் உஷாரா, ஆஹா இந்த பொண்ணு ஏதோ ராங் ரூட்ல போகுதுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இளவஞ்சி கிட்ட சொல்லி மனசுக்குள்ள ஏதாவது தவறான ஆசையை வச்சுக்கிட்டு பழக கூடாதுன்னு அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லுன்னு சொன்னேன். இளவஞ்சியும் போய் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சாரி சொன்னா. அதோட முடிஞ்சு போச்சு. ஆமா கங்கா, இப்ப அதனால ஏதாவது பிரச்சனையா? ஆமா மாமா, பிரச்சனை தான். அந்த பொண்ணு உங்களை மனசுக்குள்ள விரும்பிக்கிட்டு இருக்கா. இன்னும் சொல்ல போனா உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறான்ற நம்பிக்கையோட இருக்கா. அதனால அந்த பொண்ணு கிட்ட நேரடியா நீங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா நல்லது. சரி கங்கா, நான் உடனே அந்த பொண்ணை பார்த்து பேசுறேன். மாமா, அந்த பொண்ணு கிட்ட சொல்லும்போது அவ மனசு புண்படாம பக்குவமா எடுத்து சொல்லுங்க. எப்படியும் அவன் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டா. அவ மனசு உடைஞ்சிடாம பாத்துக்குங்க. இல்லனா நிலைமை விபரீதமா போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு மாமா. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். சரி மாமா. இந்தாங்கம்மா. இந்தாங்க. வேணா கங்கா, நான் கிளம்புறேன். காஃபி சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. எனக்கு இவரை நல்லா கலாச்சி விட்டுடணும். போதும், நிறுத்து. ஏன் இப்படி சீரியஸா இருக்கீங்க? ஆமா, நான் சீரியஸா தான் இருக்கேன். நீங்க சீரியஸா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதான் நான் விளையாண்டேன். அதான் உனக்கு தெரியாம தான் விளையாடிக்கிட்டு இருக்க. இப்ப தெரிஞ்சுக்க. என்ன தெரிஞ்சுக்க சொல்றீங்க? உண்மையை தெரிஞ்சுக்க. பார்வள்ளி, நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. கங்காவை நீ பார்க்க போனப்ப உன் புக்ல இருந்து தவறு விழுந்து என் போட்டோவை பார்த்திருக்கா. என்ன கூப்பிட்டு அவ விசாரிச்சா. எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா. என்ன சொன்னீங்க? ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படி சொன்னீங்க? உண்மைதானே சொன்னேன். அப்ப உங்க அப்பா வந்து உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரே, அவர் சொன்னது சத்தியமா எனக்கு தெரியாது. அப்ப உங்க தங்கச்சி சொன்னது? எனக்கும் ஒரு அம்மாவுக்கும் கல்யாணம் நடக்கிறது அவளுக்கு பிடிக்கல. நான் உன்கிட்ட சொல்ல சொன்ன உண்மைகளை அவ மாத்தி சொல்லிருக்கான்னு இப்பதான் எனக்கு தெரியுது. உன்கிட்ட பொய்யா சொல்லிருக்கா. ஏங்க, நான் திருவிழாவில் மாலை போட்டதும் நீங்க சந்தோஷப்பட்டது, நம்ம 2 பேரும் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாண்டது எல்லாத்தையும் விளையாட்டா நினைச்சிட்டீங்களா? எல்லாத்தையும் விளையாட்டா தான் நினைச்சேன். உன்னை நான் விரும்புறேன், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா எல்லா நேரத்திலயும் தடங்கள் தான் வந்துச்சு. உன் மேலயும் தப்பில்ல, என் மேலயும் தப்பில்ல. இல்ல, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க, என்ன முட்டாளாக்க பாக்குறீங்க. இனிமே நான் ஏமாற தயாரா இல்ல. சும்மா படிச்சிட்டு இருந்த என்ன வீடு தேடி வந்து பொண்ணு பார்த்துட்டு என் மனசுக்குள்ள ஆசை கனவுலாம் வளர்த்துட்டு இப்ப அது விளையாட்டுன்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியுமா? இத பாருங்க, நான் உங்களை கணவரா நினைச்சிட்டேன். என்னால மனசை மாத்திக்க முடியாது. அப்படி என் மனசை மாத்திக்கிட்டா நான் உண்மையான ஒரு பொண்ணே கிடையாது.
இதோ பார்வள்ளி, உன் உணர்வுகளையும் உன் சுத்தமான மனசையும் நான் மதிக்கிறேன். எல்லாமே தப்பு தப்பா நடந்து போச்சு. இப்போ அது தெளிவுக்கு வந்ததே நிம்மதியா இருக்கேன். இதோ பாரு, நீ மனசை போட்டு குழப்பிக்காத. ஒரு நல்ல பையனா பார்த்து நானே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நல்லா இருக்கு நீங்க சொல்றது. எனக்கு இன்னொருத்தரோட கல்யாணத்தை நீங்களே பண்ணி வைக்கிறீங்களா? வேற என்ன பண்ண சொல்ற? இதோ பாரு வள்ளி, முடிவா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. நீ என்ன நினைக்கிறது காலவெறியந்தான். வேண்டாம், நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். ஏய், ரமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீ ஒரு நல்ல தோழியா வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். நீ ஐயாவை காப்பாத்தின பொண்ணு. நான் உன்னை என் மனசுல ரொம்ப உயரத்துல வச்சிருக்கேன். எனக்கும் ரமாவுக்கும் உன் ஆசீர்வாதம் வேணும். உன்கிட்ட இருந்து நல்ல பதில் வரும்னு எதிர்பார்க்கிறேன். இத பாருங்க, நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்களை மறந்தோ உங்களை பிரிஞ்சோ இன்னொருத்தர என் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. நான் உனக்கு கிடைக்கலனா சொல்லு. நான் உனக்கு கிடைக்கலனா உன்னதான் கேக்குறேன். நான் உனக்கு கிடைக்கலனா என்ன பண்ணுவ? செத்து போயிடுவேன். என்னம்மா 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 ஏன் ஏன் இப்படி பதட்டமா இருக்க? என்னாச்சு? மாப்பிள்ள வந்து என்ன பார்த்தாருப்பா. என்னென்னமோ சொல்றாருப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்னம்மா சொன்னாரு? அவருக்கும் ஐயா மக ரமாவுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்றாருப்பா. என் அப்பாவும் உங்க அப்பாவும் நம்ம 2 பேருக்கும் தானே கல்யாணம்னு சொன்னாங்க. நீங்க எப்படி சொல்றீங்களேன்னு கேட்டா அது அவருக்கு தெரியாதாப்பா. ஏன்பா, அது அவருக்கு தெரியாதாப்பா? ஆமாம்மா, அவருக்கு தெரியாது. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா வள்ளி, மாப்பிள்ளையோட அப்பா கொலை செய்யற அவர் வீட்டுக்கு மருமகளா நீ தான் வரணும்னு ஆசைப்படுறாருமா. நான் கூட கேட்டேன், எங்க உங்க பையனுக்கு தான் முறை பொண்ணு ரமா இருக்காளே அப்படின்னு. ஆனா அவருக்கு ரமா அவர் வீட்டுக்கு மருமகளா வர்றதுல துளி கூட விருப்பம் கிடையாது. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது ஜெயச்சந்திரனுக்கும் வள்ளிக்கும் தான் அடிச்சு சொல்லியிருக்காருமா. என்ன நம்புங்கன்னு வேற சொல்லியிருக்காரு. இது எப்படிப்பா நடக்கும்? மாப்பிள்ளைக்கு ரமாவை தானே பிடிச்சிருக்கு. என்னோட பழகுனதுலாம் சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றாருப்பா. ஏன்பா என் மனசுக்குள்ள அவர்தான் மாப்பிள்ளைன்னு அனாவசியமா ஆசையை வளர்த்தீங்க? அப்படிலாம் பேசாதம்மா. தபார், குலசேகரன் ஒரு வார்த்தை சொன்னா அதை கண்டிப்பா நடத்தி காட்டுவார். வீணா அவரு சொன்னாரு இவரு சொன்னாருன்னு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. இல்லப்பா, என்னால நம்ப முடியல. நடக்காத ஒரு விஷயத்தை நம்பி நான் ஏமாற தயாரா இல்ல. என்ன பண்ண போற? மனசுல நினைச்சவரை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியலனா நான் சாகிறத தவிர வேற வழியே இல்லப்பா. ஏய் வள்ளிமா, இந்த பாருமா, அந்த மாதிரி தப்பான முடிவுக்குலாம் வரக்கூடாது, புரிஞ்சுதா? உனக்கும் ஜெயச்சந்திரனுக்கும் கல்யாணம் நடக்கிறது இப்ப என் கையிலயோ இல்ல குலசேகரன் கையிலயோ இல்லம்மா, அது உன் கையில தான் இருக்கு. என்ன என் கையில இருக்கா? நான் என்னப்பா பண்ண முடியும்? உன்னாலதாம்மா பண்ண முடியும். திருவிழால ஐயாவை நீ காப்பாத்தினிய, அதுக்கு ஐயா உங்ககிட்ட என்ன சொன்னாரு? உனக்கு என்ன வேணுமோ கேளுமா, தரத்துக்கு தயாரா இருக்குன்னு சொன்னாரு. சொன்னாருல்ல, நீயும் கேளு, ஜெயச்சந்திரனை கேளு. அப்பா என்னப்பா சொல்றீங்க? முதல்ல கண்ணை தொடம்மா, சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கிற. வள்ளி, முருகன் மாதிரி அனாவசியமா உலகத்தையே சுத்தி வராம பிள்ளையாரு
தாய் தகப்பனை சுற்றி வந்து ஞானப்பழத்தை வாங்கின கதை உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இனிமேல் அந்த குலசேகரனை சுற்றி வந்து ஒரு பிரயோஜனமும் ஆக போகிறது கிடையாது. ஆண்டவனா பார்த்து உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காருமா. ஐயா ஒரு வாக்கு கொடுத்தாருனா அது அவர் உயிருக்கும் மேலே மதிக்கிறவர். அந்த வாக்குறுதியை வச்சே உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடலாமா? ஐயாவை கடவுளா நினை, ஜெயச்சந்திரனை வரமா கேளு, கண்டிப்பா உன் கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்குமா. யோசிக்காம போய் வரத்தை கேளு. சரிடி, அப்புறம் பார்க்கலாம். ரமா ஒரு நிமிஷம், ஸ்வீட் எடுத்துக்கிறம்மா. என்ன விஷயம்? ரமா, நான் வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன், அதான் உனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனி ஓசி பைக்கில் வரமாட்டேன், சொந்தமாக பைக் வாங்கிடுவேன். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். போய் இந்த விஷயத்தை உங்க அம்மா கிட்ட சொல்லு, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா இதை விட சந்தோஷப்படுற விஷயம் ஒன்று இருக்கு. இதை நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நாம 2 பேரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ற விஷயம் ஒண்ணுமே இல்லையே வெற்றி. இருக்குறம்மா, அது நம்ம கல்யாண விஷயம். முழு முட்டாள் மாதிரி பேசாத. நான் என் நிலைமை உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். எனக்கும் என் மாமாவுக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. அன்னைக்கு என்னோட சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்துச்சுரம்மா. இந்த ஏழை பையனை நம்பி நீ கழுத்து நீட்டினா வாழ்நாளெல்லாம் கஷ்டப்படணும்னு நீ நினைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஐயா அப்படி இல்லை. சிமெண்ட் கம்பெனியில் நிரந்தர வேலை, கை நிறைய சம்பளம், எதுவும் யோசிக்க வேணாம். இப்போ என்னோட ஓடி வர சம்மந்தம்னு சொல்லு, கூட்டிட்டு போய் தாலியை கட்டுறேன், ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். என்னடா சொன்ன?